தற்போது ஒரு அண்மை செய்தி. ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இருவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது 2 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்போது நைனா நாகேந்திரன் உறவினர் முருகன் உள்ளிட்ட இருவருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பெருமாள், சதீஷ், முருகன் ஆகிய 3 மீது இந்த வழக்கு பதிவானது சிபிசிஐடி போலீசார் தரப்பில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சசிதரன் என்ற ஒரு டிஎஸ்பி அதிகாரி விசாரணை செய்து வருகிறார். இந்த நிலையில் இந்த தொடர்பான வழக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற மேலும் இது தொடர்புடைய 2 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பெருமாள் மற்றும் முருகன் ஆகிய இருவருக்கு இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவில் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும், இந்த பணம் குறித்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் தற்போது கொடுக்கப்பட்ட சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவர் இந்த வாரத்தில் இந்த இருவரும் ஆஜராவார் என்று தெரிய வருகிறது. அதன் பின்பே நைனா நாகேந்திரன் இந்த வழக்கு பதிவில் அந்த வழக்கு தொடர்பாக எப்படி அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்து அதன் பின்பே அவர் மீது வழக்கு விசாரணையானது நடைபெறும் என்று சிபிசிஐடி போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட தொடர்பாக சிபிசிஐடி தற்போது இருவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அதன்படி முருகன் மற்றும் தொழிலதிபர் முருகன் மற்றும் ஓட்டுநர் பெருமாள் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராகவேந்தர்.